அதோ சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் சிற்றரசன் ஆதி. அவன் பெயர் உண்மைக்கு காக்கும் சிற்றரசன். இராச்சியம் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருந்தது. ராஜாவின் அருகில் ஞானி அமர்ந்திருந்தார். ஆனால் மந்திரிகளில் ஒருவனுக்கு பொறாமை பிறந்தது. அவன் பெயர் குரோதி. அவன் பொய்களை விதைக்க விரும்பினான். குரோதி அரசனிடம் ஒரு புதிய திட்டத்தை கூறினான். இந்த திட்டம் மக்களை ஏமாற்றும் என்றான் குரோதி. ராஜா ஆதி அமைதியாக யோசனை செய்தார். ஒரு உண்மையை அறியாமல் நான் ஏற்க மாட்டேன் என்றார். குரோதி கோபமடைந்து வெளியே ஓடினான். அவன் நகரமெங்கும் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பினான். அரசன் இரகசியமாக நம் செல்வத்தை குறைக்கிறான். மக்கள் குழப்பமடைந்தனர். பயம் பரவியது. ஆதி ஞாயிறான். மக்கள் குழப்பமடைந்தனர். பயம் பரவியது. ஆதி ஞானியின் அறைக்கு விரைந்தார். ஞானியே, மக்கள் ஏன் குழப்பத்தில் உள்ளனர்? ஞானி அமைதியாக சிரித்தார். அரசே, பொய்கள் எப்போதும் சத்தமாக இருக்கும். உண்மை ஒளிந்திருக்கும். தேடினால் மட்டுமே தெரியும். ராஜா ஆதி அந்த இரகசியத்தை கண்டுபிடிக்க உறுதி பூண்டார். அவர் குரோதியின் ஆவணங்களை இரகசியமாக ஆராய்ந்தார். உண்மையான கணக்குகள் ஒரு பழைய சுருளில் மறைந்திருந்தன. குரோதி வேண்டுமென்றே தவறான தகவலை கொடுத்திருந்தான். ராஜா ஆதி தன் சிம்மாசனத்தை நோக்கி நடந்தார். ராஜசபையில் குரோதி பேசிக் கொண்டிருந்தான். குரோதி, நீர் இழைத்த தவறை ஒப்புக்கொள். குரோதி தலை குனிந்து தன் பொய்யை ஒப்புக்கொண்டான். ராஜா அவனை மன்னிச்சி பதவினி விட்டு நீக்கினான். தலை குனிந்து தன் பொய்யை ஒப்புக்கொண்டான். ராஜா அவனை மன்னிச்சி பதவினி விட்டு நீக்கினார். மக்கள் சந்தோஷமடைந்த ராஜாவை வாழ்த்தினார்கள். உண்மையே ஒரு ஈராச்சியத்தின் பெரிய செல்வம்.